அடுத்ததாக நமது பள்ளி அளவில் நடைபெற்ற இலக்கிய போட்டிகளில் பேச்சு போட்டி மற்றும் ஆங்கிலத்தில் பேசுதல் அந்த மாதிரி போட்டிகளில் வெற்றி பெற்ற முதலிடம் பெற்ற மாணவ செல்வங்கள் தற்போது இங்கு பேசி காண்பிப்பார்கள். முதலாவதாக அரபி ஒளியுள்ளையா மழலையர் பள்ளி மாணவ செல்வங்கள் தனது திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய பகுதி. அமைதான நோபல் பரிசை பெற்றார். இவர் நமது தத்துவ பாடம் அனைவரிடத்திலும் அன்புடனும் கருணையோடும் நடந்து செல்ல வேண்டும் என்ற மாபெரும் பண்பு ஆகும். மனம் பார்த்தவில்லை, மொழி பார்த்தவில்லை, மட்டுமே பார்த்தவர் அன்னை தந்தா. மனித நேயத்தை தாய் அன்பு ஒரு மொழி அதே உலகம் முழுவதும் பேச வைத்தவர் அன்னை தந்தா. இவை புதல் ஒரு மணியும் வரை நேர்த்தம் பெருப்பெறாக இருந்தாலும் ரசிப்பது நாம இருப்போம். நன்றி. மாணவ செல்வங்களுக்கு கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். Good evening. Today I am going to speak about lotus. நான் இப்போது கர்ண உளம் படுத்த அன்னை தெரசா அவர்களை பற்றி பேச போகிறேன். அன்னை தெரசா அவர்கள் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26இல் பிறந்தார். இவர் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது இவரது முக்கிய குறிக்கோளாக இருந்தார். இவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அனைவருக்கும் அன்பும் கருணையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாபெரும் பண்பினை நமக்கு கற்றுத் தந்தார். இவரின் புகழ் உலகம் அழிவரை நிலை கட்டும். தேங்க்யூ. நான் இப்போது விண்வெளி நாயகி படைக்க கல்பனா சாவ்லா பற்றி பேச போகிறேன். கல்பனா சாவ்லா அவர்கள் 1962ஆம் ஆண்டு மார்ச் 17 இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கண்டார் என்ற ஊரில் பிறந்தார். இவர் சிறு வயதிலிருந்து வானில் பறக்கும் விமானங்களை வியப்புடன் பார்த்து விமானத்தை ஓவியமாக வரைந்து மகிழ்ந்தார். தனது விண்வெளி கனவுகளை கல்வியின் மூலம் தட்டங்கினார். பிறகு நாசாவில் பணியாற்றினார். இவர் இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கு பெருமை சேர்த்தார். விண்வெளி நாயகி கல்பனா சாவ்லா பூமிக்கு திரும்பும் போது விபத்தில் உயிரிழந்தார். இவர் 2வது புகழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவளைப் போலவே சாதனை படைக்க நானே விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். யுகேஜி மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற தமிழ் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி நூர் சபா. இறைவனுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு அடுத்த வணக்கம். நான் இப்பொழுது விண்வெளியில் பயணம் செய்து சாதனை படைத்த விண்வெளி நாயகி கல்பனா சாவ்லா அவர்களை பற்றி பேச போகிறேன். கல்பனா சாவ்லா அவர்கள் 1962ஆம் ஆண்டு மார்ச் 17 இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கர்னான் என்ற இடத்தில் பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்து வானில் பறக்கும் விமானத்தை வியப்புடன் பார்த்து ஓவியமாக வரைந்து மகிழ்ந்தார்.
தனது விண்வெளி கணங்களை கல்வி மூலம் தொடங்கினார். பிறகு அவர் நாசாவில் பணியாற்றினார். அவர் இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்கே பெருமை சேர்த்தார். விண்வெளி நாயகி கல்பனா சாவ்லா அவர்கள் பூமிக்கு திரும்பும் போது விபத்தில் உயிரிழந்தார். அவராலும் அவரின் புகழ் விண்ணம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரை போல நானும் சாதனை படைக்க விரும்பினேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நூர் சபா. அடுத்தபடியாக இங்கிலீஷ் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற எல்கேஜி மாணவன் ஜாசிக் ரிஃபான். Good evening, sir. I am going to speak about lotus. Lotus is a beautiful flower. It is our national flower of India. The lotus grows in water, but it's always clean. The color of the lotus pink or white. We see lotus in my palms are latest. The lotus teaches us to be clean and pure. I like the lotus very much. Thank you. தேங்க்யூ. அடுத்தபடியாக எல்கேஜி மாணவிகளுக்கு நடைபெற்ற இங்கிலீஷ் பேச்சு போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவி பஸ்பிரா. Good evening, sir. Today I'm going to speak about lotus. Lotus is a beautiful flower. It is our national flower of India. The lotus grows in water, but it is always clean. The color of the lotus is pink or white. We see lotus in palms and legs. The lotus teach us to be clean and pure. I like the lotus very much. Thank you. தேங்க்யூ. அடுத்தபடியாக யூகேஜி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற இங்கிலீஷ் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவன் ஜபீன் அகமது. Good habit. We welcome learning in the morning. Breakfast twice a day. Morning and night. Every day we must take bath in the morning. We wear only neat clothes. Have our food with fruits, vegetables and a cup of milk. Go to school later. Study and then write properly at school. You respect, do our elders, to do our hands before and after eating. Play at least, put the waste only in the dustbin. Play at least one day in the evening. Thank you. தேங்க்யூ ஜபீன் அகமது. அடுத்தபடியாக யூகேஜி மாணவிகளுக்காக நடைபெற்ற இங்கிலீஷ் பேச்சு போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவி எம் மன்ஹா மஸ்னீன். Good evening to all. I am Manha Masneen from Senior KG. I am talk about good habits with you. We wake up early in the morning, brush our teeth twice a day, morning and at night. Every day we must take bath in the morning. We wear only neat clothes. Have our food with fruits, vegetables, and a cup of milk. Go to school on time. Study and write properly at school. Give respect to our elders. Should wash our hands before and after eating. Put the waste only in the dustbin. Play at least 1 hour in the evening. Thank you. தேங்க்யூ மன்ஹா. அடுத்தபடியாக திருக்குறள் போட்டியில் எல்கேஜி இடையே நடைபெற்ற போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவன் சியா நிதின். திருக்குறள் அகார முதலை எடுக்கலாம் ஆதி பகவான் முதற்கே உலகே மலர் மிக எகிரா மானடி சேர்ந்தோ நிலமிக நீண்டு வாழ்வா வேண்டுதே வேண்டாமே நன்னடி சேர்ந்தோக்கே யாந்து விடும்பேல. திருக்குறள் எல்கேஜி மாணவிகளுக்கு இடைப்பட்ட போட்டியில்
முதலிடம் பெற்ற மாணவி எம் அஸ்வா. Good evening to all. திருக்குறள் ஆறாவது எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே வளரே வாழ்க்கை எதிரால் வானடி செய்தார் இளவிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தார்க்கு யாரும் விடுமை இல்லை செய்யாமல் தருவதற்கு வையாமல் வாழாமல் ஆற்றல் அறிதே. யுகேஜி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவர் ஜபீன் அகமது. திருக்குறள் அகர உடல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகே மலைமிசை ஏகினா மானடி சேர்ந்தா நிலைமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாத இல்லாதடி சேர்ந்தாளுக்கே யாரும் விரும்ப இல்ல செய்யாமல் செய்ய உடலுக்கு வையாவும் வாழவும் ஆற்றல் அறிது அன்பிலால் எல்லாம் தமக்குடைய அன்புடையா எம்பும் முடிய பிறருக்கு காலத்தினால் சேர்ந்து நன்றி சிந்தனினோ ஞாலத்தி மான பெருனே தீனா சுத்தப்ப உள்ளதும் பாரானே நாவினா சுத்தவரே அன்பிற்கும் உண்டு அளவுண்டு ஆவர புன்கண்ணில் பூசத்தரும் கற்றலெல்லாம் நாய பைனன் கோல் வாழறிவன் நச்சா தொல ஆரதி பிறவி பெருகட நீண்டுவில் இந்த இறைவன் அடி சேராரா. யுகேஜி மாணவியருக்கு இடையே நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் முதலிடம் எம் நூர் சபா. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்கே யாரும் இடும்ப இல செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அன்பிலால் எல்லாம் தமக்குரியல் அன்புடையார் என்பும் முடிய பிறருக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்திமான பெரிது தீனா சுட்ட புல்லாறு மாறாது நாவினால் சுட்டாடே அன்பிற்கும் உண்டு அழைக்கும் தாளார் புன்கண்ணில் பூசல்தாலும் கற்றவனாய பயனன் கொள் வாழவன் நற்றாத்தலார் எனின் பிறவி பங்குடன் நீண்டு நின்ற இறைவன் அடி சேராதா. தேங்க்யூ. அடுத்ததாக முதல் வகுப்பு தமிழ் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவி மு ஜாசியா. மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு சிப்பி கல்லுக்குள் கொடுப்பதன் போல ஒரு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்துக்குள் கொடுக்கிறது. அத்தகைய பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒரு மாணவியாக என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி இங்கே பகிர விரும்புகிறேன். பள்ளியின் வளர்ச்சி என்பது அதன் கட்டிடங்களில் இல்லை, அங்கு பயிலும் மாணவர்களின் நடத்தையிலான் உள்ளது. நான் சிறந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலமும் கல்வியில் சிறந்த விளங்குவதன் மூலமும் நான் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பேன். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். எனது ஒவ்வொருவரையும் பள்ளி வளாகத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது எனது கடமை. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அறிவுரைப்படி மரக்கன்றுகளை நடுதல் மற்றும் தண்ணீரை வீணாக்காமல் சேமித்தல் ஆகியவற்றின் மூலம் எனது பள்ளி பசுமையான வளாகமாக மாற்ற நான் உறுதியேற்கிறேன். நான் பள்ளி படிப்பை முடித்து வெவ்வேறு துறையில் சிறந்து விளங்கினாலும் அந்த நிலைக்கு அஸ்திவாரம் இந்த பள்ளிதான். அப்போதே பள்ளிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது. அன்று படிக்கும் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் சரியான பாதை காட்டுவது நமது பொறுப்பு. ஆண்டுக்கு ஒரு முறையாவது பள்ளிக்கும் வந்து உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு வகுப்புகளை நாம் எடுக்கலாம். ஏழ்மை நிலையில் உள்ள திறமையான மாணவர்களின் கல்வி செலவை எடுக்க நாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கல்வி நிதியில் உருவாக்கலாம். நமது பள்ளி நூலகத்திற்கும் விளையாட்டு மைதானத்திற்கும் தேவையான பொருட்களை கொடுத்து உதவலாம். சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறானவை வாதி என்பதற்கு நமது பள்ளி. அன்று நான் பெற்ற சிறப்பை பள்ளியின் வளர்ச்சியில் முதலில் செய்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜாசியா. அனைவருக்கும்
வளமும் வளர்க தமிழும். வணக்கம் இறைவனுக்குரியதென்பதால் இறைவனை வணங்கி வாழ்க்கை வழித்தடம் அமைக்க ஏனிப்படியா எனக்கு கல்வி அறிவை புகட்டிய ஆசிரிய பெருந்தகைகளை வாழ்த்தி போற்றி என்னோடு போட்டிக்களம் காண காத்திருக்கும் சக மாணவ மாணவிகளை பாராட்டி யார் பெறுவார் முதல் பரிசை என அறிய துடிக்கும் அவளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் தலைப்பு உழைப்பின் மகிழ்ச்சி. நண்பர்களே, மனித வாழ்வில் மகிழ்ச்சி என்றால் என்ன? பணமா, பதவியா, புகழா? இவையெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் அவை நிரந்தரமானதா? இல்லை. நிரந்தரமான மகிழ்ச்சி என்றால் அது உழைப்பு மட்டுமே. உழைப்பின்றி கிடைக்கும் வெற்றி மணலில் கட்டிய வீட்டை போல சிறிது காலத்தில் அது சிதைந்துவிடும். ஆனால் வேர்வை சிந்தி நேர்மையாக உழைத்து கிடக்கும் வெற்றி கல்லில் கட்டிய கோட்டையை போல அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும். ஒரு விவசாயி வெயிலிலும் மழையிலும் கஷ்டத்தை எண்ணாமல் வயலில் உழைக்கிறான். அவன் விதைக்கும் விதை நமக்கு உணவாக மாறும் போது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயம் முழுவதுக்கும் கிடைக்கிறது. ஒரு மாணவன் தேர்வு நேரத்தில் இரவு முழுவதும் கண் விழித்து படிக்கிறான். அந்த நேரத்தில் சோர்வு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். ஆனால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் போது அவன் முகத்தில் வரும் அந்த புன்னகையே உழைப்பே மகிழ்ச்சி என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. நண்பர்களே, உழைப்பை நாம் ஒருபோதும் தாழ்வாக எண்ணக்கூடாது. உழைப்பு எந்த வகையிலும் சிறியதில்லை. துப்புரவு பணியாளரின் உழைப்பால் தான் நமது சுற்றுப்புறம் சுத்தமாக உள்ளது. தொழிலாளியின் உழைப்பால் தான் நமது நகரங்கள் வளர்கின்றன. இன்றைய இளைஞர்கள் பலர் வாழ்க்கையில் சுலபமான வழி எது என்று தேடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சுலபமான வழி எதுவும் இல்லை. கஷ்டம் இல்லாமல் வரும் மகிழ்ச்சி சில நேரம் வந்து சீக்கிரமே போய்விடும். ஆனால் உழைப்பால் கிடைக்கும் மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்கும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். சோம்பேறியாக இருந்தால் செந்தியும் உன்னை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைப்பிடிக்கும். உழைப்பே நம் அடையாளம், உழைப்பே நம் பெருமை. உழைத்து கிடைக்கும் மகிழ்ச்சியே உண்மையான மகிழ்ச்சி. இந்த அழகான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அஸ்ரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காலம் பிறக்க முன் பிறந்த என் அன்னை தமிழுக்கும் நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நடுவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் வருங்கால
பற்றி பார்ப்போம். சமூக ஊடகங்களில் நாம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகள், கல்வி வீடியோக்கள், பொதறிவு செய்திகள் இவை அனைத்தும் எளிதாக கிடைக்கின்றன. தூரத்தில் இருக்கும் உறவினர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களுடன் பேசவும் தகவல்களை பகிரவும் சமூக ஊடகங்கள் மிகவும் உதவுகின்றன. சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்துவதால் நம் பேச்சு திறன், எழுதும் திறன், கவிதை புரிதல், ஓவியம் வரைதல், சமையற்கலை, தற்காப்பு கலைகள் போன்ற கலைகளில் நாம் திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம். வானை அளப்போம், விண்மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் என்றார் பாரதி அன்று. நாமோ சந்திரனுக்கு சந்திராயனையும் செவ்வாய்க்கு மங்கள்யானையையும் அனுப்புவதை நம் வீட்டில் இருந்து கொண்டு சமூக ஊடகங்கள் மூலம் நேரலையில் கண்டு இன்புகிறோம். அதாவது சமூக ஊடகங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தகவல் ஆயுதமாக செயல்படுகிறது. ஆனால் நண்பர்களே, ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் போல சமூக ஊடகங்களிலும் சில தீய தாக்கங்கள் உள்ளன. மாணவர்கள் அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவதால் கண் வலி, தூக்கமின்மை, உடல்நல பாதிப்பு, படிப்பில் கவனம் குறைதல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சில சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். இதனால் குழப்பமும் பிரச்சனைகளும் உருவாகின்றன. சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் நம் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரடியாக பேச மறந்து விடுகிறோம். நம் மாணவர்கள் என்பதால் தினசரி நேரத்தை கட்டுப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற வீடியோக்கள் மற்றும் விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று என்பார்கள். அதாவது எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அது தீங்கு விளைவிக்கும். சரியான அளவு, சரியான பயன்பாடு, சரியான நோக்கம் இவையே சமூக ஊடகங்களின் நண்பனாக மாற்றும். மகாத்மா காந்தி அவர்கள் கூறிய ஒரு அருமையான வாசகம், நீ உலகில் காண விரும்பும் மாற்றமா முதலில் நீயே மாற வேண்டும். அதாவது நல்ல நோக்கத்திற்காகவும் கல்விக்காகவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் நமது எதிர்காலம் கண்டிப்பாக ஒளிமயமாக மாறும். முடிவாக நான் சொல்ல விரும்புவது, சமூக ஊடகங்களின் அடிமைகளாக இல்லாமல் அதன் எஜமானர்களாக மாறும் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அசிலா மங்கா. ஆங்கிலத்தில் பேசுதல் போட்டியில் முதல் வகுப்பு மாணவன் மு ஜஹரான் அகமது. Good afternoon to all. I am Jahran Ahmad. I am studying first standard. Now we will talk about my son. He will talk mobile phone. Mobile phone provides instant communication. We can tackle people anywhere at any time. Easily, data sharing and transferring. Mobile phone is for entertainment. The next access to mobile phone, connecting people across the world, learning and research using mobile phone, helpful in emergency situation. Next, emails of mobile phone. Mobile phone provides instant communication. Next, emails of mobile phone. Mobile phone can affect our eyes. Children may become addicted to games. Mobile phone causes isolation in people. Mobile phone causes cyberbullying. Mobile phone is one of the main reasons for road accident. Thank you. தேங்க்யூ ஜஹரான் அகமது. இரண்டாம் வகுப்பு மாணவன் மு முகமது சுகைல். Good evening, everyone. Today let's talk about something that unites us all, our humanness. The Universal Declaration of Human Rights, UDHR, created in 1948, stands as a global foundation for these 5 essential rights. First one, human rights are for everyone, everywhere. Second, freedom, fairness and equality belong to all. Third, justice and
முகமது சுஹைல், 3ஆம் வகுப்பு மாணவி எம் ரிஜுமா. Good evening to all. My ambition in life is to become a doctor. I want to help sick and suffering people. Doctors save lives and bring hope to patients. Become a doctor requires hard and dedication. Doctors study for many years to gain knowledge. Helping others give me happiness and satisfaction. I will listen to my patient, help them in every way. I also want to save poor and needy people. Doctors are respected members of society. My ambition motivates me to study harder. I will follow the example of great doctors. So I am determined to achieve my ambition in life. Thank you. தேங்க்யூ ரிஜுமா. அடுத்தபடியாக 4ஆம் வகுப்பு மாணவி ஆ அரீனா. Good evening to everyone. Today I am here to talk about the importance of artificial intelligence or AI in education. Artificial intelligence, AI is a set of technologies that allow computers to perform tasks usually require human intelligence. AI can help students in many ways. First, AI can provide personalized learning. This means that AI system can adjust level and exercise to fit each student's needs. For example, if a student is struggling with a topic, AI can offer extra practice or explain it in a different way. Second, AI can make education more accessible. Students who have learning disabilities, for example, can use AI tools that read text aloud or provide visual aids. AI can also help students in remote areas by giving them access to online learning platforms, even if they don't have a teachers nearby. AI also helps teachers. It can automate tasks like grading and checking assignments, which give teachers more time to focus on helping students. In conclusion, AI is changing education in many positive ways. It helps students learn better, makes education more accessible, and support teachers as technology continues to grow an even bigger role in the future of education. Thank you. தேங்க்யூ அரீனா. அடுத்தபடியாக 5ஆம் வகுப்பு மாணவன் எம் ஆசிம். A very good afternoon to everyone. We are very happy to see you together. Thank you all for joining here. I am going to talk about the topic, the value of time. Time is very precious in our life. It never waits for anyone. Once time is gone, it never comes back. That is why we should use our time wisely. Every minute is important. We should not waste time in useless things. We do often measures to achieve success in life. Students should study on time and finish their homework regularly. Time is like money. If we value time will give us success and happiness. We should always remember that time and tide wait for none. So we must make a timetable and follow using time properly. Makes our life beautiful and successful. The value of time is more than money. Money once lost can be regained sooner or later, but the time once lost is lost forever. A proper time management is required to achieve success. By using time wisely, we are able to do everything on time and live a good life. Time never is split between the rich and poor, both are have equal time. Depends upon who so use it properly. Time is a can make a person a king or a beggar. We are free to make good use of our time and build a great future. Don't waste time on useless things. Use time to learn, grow and succeed. Time is life. Use it well. Remember, time is precious. Don't waste time. Thank you.